உலக மக்களின் மாம்பேர் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சொர்க்கத்தை தொட இருக்கும் சகோ வணக்கம். நீங்கள் நம்ம பேச போகிறது பழக்கம். இதை வந்து 4 விதம் சுக்கிங்க. எத்தனையோ பழக்கங்களுக்கு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கத்தில் நல்ல பழக்கம், நல்ல பழக்கத்தில் ஒரு கெட்ட பழக்கம். அதுதான் அவங்க பழக்கத்தை பொறுத்து தான் இதை நீங்கள் பண்ணுங்க. இந்த பழகிறது கற்றுக்கிறது இப்படி சொல்லுவாங்கள்ல, நான் டைப் படிக்க கற்றுக்கிறேன், வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன். இந்த கற்றுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கவனித்து ஒன்று ஒன்றா தட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கற்றுட்டதுக்கப்புறம் அதை பார்க்காமலே எல்லாம் செய்வோம். அப்படி தான் பழகிறது. அந்த பழகிறது என்பது வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பழகிக்கணும் எப்போவுமே. ஏன்னா அது மறுமை என்ற ஒரு விஷயம் இருக்குதுங்களே, அதை நினச்சி இதை கண்டிப்பாக பழகணும். அதாவது அவங்கவுங்க மதத்தில் எப்படி சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கோ அப்படி இப்படி பழகிக்கணும். இப்போ நான் முஸ்லீம் என்பதாக எனக்கு முஸ்லீமை பற்றி தெரியும். இப்போ வந்து 5 வேளை தொழுதுக்கணும், அதை அப்படியே பழகிக்கணும். அப்படி சாதாரணமாக அந்த டைமிங்கில் ஒரு 5 நிமிஷம் அப்படி. அதில் ஒரு வேளை போனாலும் 2 வேளை போனாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுறதுக்கு இது பரவாயில்லையே அப்படின்னு நோன்பு வச்சுக்கணும். அது உடல்நிலை சரியில்லை, நம்மளுக்கு நோன்பு வைக்க முடியல, நம்ம உடம்பு கை கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, நம்ம உடம்பு பிரச்சனை, சிம்பிள். அப்படி நம்ம பணக்காரனாக இருந்தால் பணக்காரன் தான் வருத்தப்படணும். அவன் ஜக்காத் பண்ணணும், அது பண்ணணும், உதவி செய்யணும், ஹஜ்ஜுக்கு போகணும். ஏழையாக இருந்தால் பரவாயில்ல, வாங்குகிற இடத்துல இருக்கிறான். கொடுக்குறவங்க தான் கஷ்டம். கொடுக்குறவங்க எப்பவுமே தொடையை பிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சில பேர் பெருந்தன்மையாக கொடுப்பாங்க, சில பேர் ஐயோ கடமைக்கு கொடுக்கும் பொழுது நம்பிக்கையோடு கொடுக்குறவன் சந்தோஷமாக கொடுப்பான், நம்மளுக்கு நன்மை கிடைக்கும்னு. சில பேர் நம்பாமல் தான் இருக்காங்களா கடவுளில், அப்படி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க மார்க்கத்தில் அவங்கவுங்க கரெக்டாக நடந்துக்கிட்டா அது வந்து, ஏன்னா அதை தாண்டி தான் நீங்கள் மாம் டேட்டுக்கிட்ட வர முடியும். நான் வந்து மாம் டேட்டுக்கிட்ட டைரெக்டாக கனெக்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு அப்புறம் யாரும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்கவுங்க மதங்கள் தான். ஏன்னா மதங்கள் என்பது பரிகாரம், உங்களுக்கு பரிகாரம், அதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால் அதை முக்கியமாக பழகிக்குங்க. எப்படி இது பரிகாரம் ஆச்சுன்னா, அவங்க மன்னிப்பு கேட்க மட்டும் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் மனிதர்களாகவே அதை ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து, அதாவது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இறுதியாக முஸ்லீம்களுக்கு வந்து மறுஜென்மம் கிடைக்காது, மற்றவங்களாம் கிடைக்கும். அவங்க பாவ மன்னிப்பு பெற்று மறுபடியும் மனிதனாக பிறந்து அவங்க கடைசி சான்ஸ்ப்பா அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க முஸ்லீம் தான் பிறப்பாங்க. அப்போ அந்த முஸ்லீமில் உள்ள கடமைகளை செய்யணும். அதாவது அவங்கவுங்க மதங்கள் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த விஷயங்களை பழகிக்கங்க, இதுதான் முக்கியம்.